வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அஹ்மது சுல்லே ரசூல் கரீம் அம்மாபாத். இதுக்கப்புறம் இமாம் ரஹிமுல்லா அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. என்ன சொன்னால், லா துஸாரு நாஸுன் மின் உம்மத்தி தாஹிரீன ஹத்தா யஅதீஹும் அம்ருல்லாஹ் வஹும் தாஹிரீன். முக்கியமாக ஒரு கூட்டம் என்பது உண்மையின் ஹக்கின் மீது இருந்து கொண்டே இருக்கும், அது மறுமை நாள் வரைக்கும் நீடிக்கும். அவர்கள் மீது யாரும் என்ன செய்ய முடியாது, மிகைக்க முடியாது. யாருமே அவர்களை தோல்வி அளிக்கவோ இது பண்ணவோ முடியாது. லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி தாஹிரீன அலல் ஹக். உண்மையின் மீது இருக்கக்கூடிய அந்த நபர்கள் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். உயர்ந்து அந்த அந்த கருத்தில் சரியாக இருந்தக்கூடிய எல்லா எவ்வளவும் அவங்களுக்கு எக்காரணம் கொண்டு அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படாது. மண் கதலகும், நிச்சயமாக அவர்களுக்கு இழிவுபடுத்தப்படுவார்கள். மற்றவங்க செய்யணும், அவங்களுக்கு ஒன்றும் நடக்காது. ஹத்தா யஅதிய அம்ருல்லாஹ், அல்லாஹுடைய அந்த கட்டளை, அதாவது மறுமை நாள் வரும். முகம் கதாரிக்கு. இப்போ மறுமை நாள் வரைக்கும் ஹக்கில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் என்பது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூலமாக நம்பிக்கை. அதில் நமக்கு தேட வேண்டியது, பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் எப்படி இருக்குது, எப்படி போகணும், எந்த உண்மை என்பது. அப்போது இதில் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியத்தரக்கூடிய பல விஷயங்கள் நம்ம இதில் பார்க்க முடியும், இந்த கருத்தில் இருக்கக்கூடியது. இப்போது ஒவ்வொரு காலத்துலேயும் நம்ம இந்த நபர்களை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இந்த ஜமாத்து இந்த உண்மையை இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலத்திலையும் நிலைத்திருந்தார்கள். இப்போ இந்த உண்மையில் பேசக்கூடிய, உண்மையில் இருக்கக்கூடிய நபர்கள் எப்போதுமே உயர்ந்து இருந்தார்கள். சரியா? முக்கியமாக நீங்கள் பாருங்கள், கடைசியில் இஸ்லாமிய ஒரு விஷயத்திற்காக இஸ்லாமிய நாடுகள், இஸ்லாமிய விஷயம், இஸ்லாத்துக்குள்ளார ஒரு இஸ்லாமிய ஆட்சிகள் தான் மாறிச்சே தவிர இஸ்லாமிய ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதில் சில விஷயங்கள் இருக்கலாம், ஒரு பிரிவினை இருந்தாலும், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு காலம் வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சஹாபாக்கள், அதாவது அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதுக்கப்புறம் அலி ரலியல்லாஹு, அதுக்கப்புறம் சஹாபா, முஆவியா, யஸீத், இப்படி ஆட்சி, உம்மவியா ஹிலாஃபத், அதுக்கப்புறம் அப்பாசியா ஹிலாஃபத், அதுக்கப்புறம் ஃபாத்திமியா, இதுக்கப்புறம் உஸ்மானியா, அது இந்த மாதிரி ஒரு ஹிலாஃபத்தோடைய தொடர்ச்சி இருந்து கொண்டே இருந்தது. இப்போ முக்கியமாக இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் பல விதமான பிரிவினைகள் வந்தது. இஸ்லாத்தோடைய விதத்தில் இருக்கலாம், அவங்க தெரிஞ்சுக்கலாம், அவங்களுடைய கருத்து வேறுபாடு, அவங்களுடைய விஷயத்தில் இருக்கலாம். இதுலேயும் உண்மையை நினைத்திருக்கக்கூடிய நபர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு இக்காரணம் எதுலேயுமே அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படலை. சில நேரத்தில் அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். அந்த உண்மையை நிலைக்க வைப்பதற்காக அது அல்லாஹ்வுடைய விஷயம். இது ஒரு அடிப்படை. ரெண்டாவது, முக்கியமாக பாருங்க, இந்த இஸ்லாமிய ஆட்சி முடியும் போது, இந்த ஆட்சி முடியும் போது இந்த உலகத்தில் நடந்த ஒரு நிதர்சனமான உண்மை என்னன்னு சொன்னால், இந்த உண்மையிலே நினைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு எதுவுமே ஆகலை, எக்காரணம் கொண்டும் எதுவுமே ஆகலை. ஏன் எப்படி பேச முடியும் நம்மளால? இதுக்கு ஆதாரம் இருக்கா? அவங்க அந்த ஹதீஸ் இருக்கு. நமக்கு வரலாற்று ரீதியாக நீங்கள் எப்படி பேச முடியும், அல்லது எப்படி இதை நிரூபிக்க, எப்படி இது இருந்தாங்கன்னு சொல்லக்கூடிய வரலாறு நமக்கு முன்னாடி தானே இருக்கு. அது எப்படி இருந்தாங்கன்னு நமக்கு பேச முடியும்? சத்தியம் பேசக்கூடிய நபர்கள் நிலைத்தே இருந்தார்கள். எப்படி? ஏற்படலை. இஸ்லாமிய ஆட்சியோடு இருக்கும் போதும் இஸ்லாத்தில் நிலைத்திருக்கக்கூடிய அந்த உண்மையோடு இருக்கக்கூடிய நபர்கள் இருந்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் இக்காரணம் எதுவுமே ஆகலை. சரியா? இப்போது இஸ்லாமியர்கள் மீது பல நபர்கள் படையெடுத்தார்கள். இஸ்லாம் மீதும் அல்லது இஸ்லாமியர்கள் மீது இருந்த அந்த பயமோ அல்லது அவர்கள் மீது இருந்த மதிப்போ என்பது குறைந்து போனது. இஸ்லாமியர்கள் மீது ஒரு பயம் இருந்துச்சு, வரக்கூடாது, அவங்க எப்படி இருக்கும் இஸ்லாம் என்ன. ஆனால் இந்த ஒரு பயம் என்பது இஸ்லாமியர்கள் மீது, இஸ்லாத்தின் மீது இருந்த பயம் ஒரு காலத்தில் போயிடுச்சு.
அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் தெரியும், ததா அல் உமம் கமா ததா அல் ஆக்கிலுவிலா. அதாவது வந்து எல்லா சமூகங்களும் இந்த சமூகத்தை நோக்கி வந்து படையெடுத்து வருவார்கள், படையெடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த படையெடுத்து வரும்போது இந்த உண்மையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எக்காரணம் கொண்டும் எப்படி இருந்தாலும் சரி உண்மையிலே இருந்தார்கள், அவர்கள் எக்காரணம் எதுலையுமே எங்கேயுமே பார்க்கணும்னு சொன்னால் கொஞ்சம் கூட நஷ்டம் ஏற்படாது. எப்படி அதை சொல்ல முடியும்னு சொன்னால், அந்த குராசான் பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் துருக்கிகள் இருந்தாங்க. துருக்கிகளுக்கு பலாபின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து தர்க்கிகள்னு சொல்லுவாங்க, அல்லது இங்கிலீஷில் நீங்கள் தமிழில் என்ன சொல்லுவாங்க, துருக்கிகள் தான் சொல்லுவாங்க. அப்போ அவர்கள் வந்து படையெடுத்து வந்தாங்க. இப்போ குராசானில் இருக்கக்கூடிய இதுலேருந்து வந்தாங்க, அந்த பக்கத்துலேருந்து வந்தாங்க, மேலேன்னா யார் இருக்காங்க, அப்படியே மேலே போயிடலாம், சைனா அந்த பக்கத்துலேருந்து எல்லாரும் டர்க்கிகள் வந்து ஒரு விதம். இது வந்து இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மீது படையெடுத்தது. இதே மீது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோமானியர்கள் சரியா வாபியக்குன்னு சொல்லக்கூடிய பகுதியிலேருந்து வந்தாங்க, வாபியக்குன்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு வந்தாங்க. ஆனால் இந்த உண்மையில் அந்த காலத்தில் இருந்த உண்மையான விஷயத்தில் இருந்த அது ஷாம் என்ற பகுதியோ, சிரியா அல்லது மிஸ்ர், ஈஜிப்டில் சில பேர், அல்லது இந்தியா, அல்லது அந்த பகுதியில் இருந்த இந்தியான்னு சொல்ல முடியாது, இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த சிறிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாது. அங்கே யாருமே வரல. புரியுதா உங்களுக்கு? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கக்கூடிய படையெடுப்பு என்பது மற்ற நபர்கள் வந்து மற்ற இடங்களை வந்து அழித்தாங்க, மற்ற இடத்துல நடந்துச்சு, எது வேணாலும் நடந்தது. அது ஒரு சில விஷயங்கள் காரணமாக இருந்த ஒரு விஷயம் தர்க்கி போச்சு. நம்ம இஸ்லாமிய ஆட்சி வந்து கவனிக்கப்பட்டது, அதெல்லாம் நம்ம பேச வேண்டிய இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அங்கே இஸ்லாமியர்களை உண்மையாக நிலைத்து பேசக்கூடிய நபர்கள் வந்து சிரியாவில் இருந்தாங்க, ஈஜிப்டில் இருந்தாங்க, சரியா, இந்தியான்னு சொல்லக்கூடிய பலஸ்தீன் அது கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் யாருக்குமே வந்து எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படாது. இது வரலாறு ரீதியாக உண்மையாக நிலைத்திருக்கக்கூடிய சத்தியம், சரியா. அதனால தான் நம்ம என்ன பார்த்துக்க முடியும்னு சொன்னால் அஹ்லு சுன்னான்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவினை எக்காரணம் கொண்டும் நிலைத்தே இருக்குது. எப்படி இருந்தாலும் சரி அதை விட்டு போகலை, அவருடைய பாதையிலேருந்து விட்டு போகலன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். இவர்கள் மத்தியில் இந்த பிரிவினைகள் எல்லாம் இந்த இஸ்லாமியர்கள் பிரிவுன்னு சொல்கிறோம்ல, அதில் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சில பேர் 8 பிரிவுகளில் அதை வந்து தொகுத்துருக்காங்க, 8 பிரிவுகளில் அதை அடக்கியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு பிரிவும் 12 பிரிவாக பிரித்து போயிருக்காங்க. இப்போது இந்த புத்தக ஆசிரியர் வந்து ஸஹபி இமாமில் வந்து 8 பிரிவாக போட்டுட்டு அதில் ஒவ்வொருத்தராக பிரிவு போட்டிருக்காங்க. அதை வந்து அவங்களுடைய காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. இப்போது இமாம் ரஹிமுல்லாவுடைய காலத்துக்கு தகுந்த மாதிரி அவர் பேசும்போது 6 பிரிவினைகள் தான் 72 பிரிவினைகளுக்கு மூலகாரம். 6 பிரிவினைகள் தான். இப்போ ஹரூரியான்னு சொல்லக்கூடியது ஹவாரிஜுடைய பேர், அது ஹவாரிஜுக்கு இன்னொரு பேர் சொல்லக்கூடியது ஹரூரியா. அவங்க வந்து ஒரு பிரிவினை தான், அவங்களுக்குள்ளாரியே 12 பிரிவு வந்துச்சு, புரியுதா. அதுக்கப்புறம் கத்ரியான்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவினைகள் வந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்குள்ளாரியே 12 பிரிவு. ஜஹ்மியான்னு சொல்லக்கூடிய நபர்கள் அவங்களுக்குள்ளாரியும், மிர்ஜியான்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்தாங்க, அவங்களுக்குள்ள ராஃபிதியான்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் வந்துச்சு, ஜப்ரியான்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். ஸோ இந்த 6 கூட்டம், ஒன்று ஹரூரியான்னா ஹவாரிஜ் உள்ள இருக்கிறது, கத்ரியா, ஜஹ்மியா, முர்ஜியா, ராஃபிதா, சரியா, ஜப்ரியா, இந்த 6 கூட்டமும் வந்து வழிகாட்டில் இருக்கக்கூடிய கூட்டங்கள். ஒவ்வொரு காலத்திலையும் அதை வந்து நிரூபிச்சிருக்காங்க, பார்த்துருக்காங்க. அவங்களுடைய கூற்றுகள் ஒவ்வொரு விஷயத்தில் இருக்குது. இப்போது நமக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த ஹரூரியாவுடைய கூற்று, இஸ்லாத்தில் இந்த பிரிவினைகள் ஆரம்பித்தது காரணம் என்ன, ஹவாரிஜ்கள். இது ஹவாரிஜ் ஆரம்பத்திலேயே எல்லா சஹாபாக்களையும் காஃபீர் என்று கருதி வெளியே போனவர்கள், முழுமையாக பேச முடியாது. அவங்களையே 12 பிரிவுகள் இருக்குது. அஸ்ரஹியான்னு சொல்லி, அபாதியான்னு சொல்லி, சாடபியான்னு சொல்லக்கூடியது, அதுக்கப்புறம் ஹாசிமியான்னு சொல்லக்கூடியது, ஹல்ஃபியான்னு சொல்லக்கூடியது, கூசியான்னு சொல்லக்கூடிய, கன்சியான்னு சொல்லக்கூடியது,
ஷமாரிஹியான்னு சொல்லக்கூடியது, அஹ்னசியான்னு சொல்லக்கூடியது, மஹ்கமியான்னு சொல்லக்கூடியது, இத்தனை பிரிவுகளும் அவர்களுக்குள்ளார ஏற்படுத்தி வந்தது. முஅத்தஸிலான்னு சொல்லக்கூடிய பிரிவு, இதெல்லாம் கத்ரியா பிரிவுகள். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு பிரிவுகள் சம்பந்தமாக நம்ம ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாலும் அது பார்க்க வேண்டிய ஒரு பாடங்கள். ஸோ ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், இவங்கள் வந்த பிறகு இவங்களுக்குள்ளாரே இவங்களுக்கு கருத்துக்கு மாற்றமே வந்தாங்க. புரியுதா? ரொம்ப முக்கியமானது. ஒரு சிம்பிளான ஒரே விஷயத்துக்காக நான் இங்கே பதிவு செஞ்சிடறேன். என்னன்னு சொன்னால், இப்போ பாருங்கள், மசாயில் ஒவ்வொரு இஸ்லாத்துடைய மசாலாக்கள் கொண்டு